இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு நடக்க முடியாத நிலையிலையும் போட்டியில மாயா கலந்துகிட்டா. வலியோடையும் வேதனையோடையும் ஜெயிக்கணுங்கிற வெறியில ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த போட்டியில ஜெயிக்கவை ஈசனே. எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாயா கால் வேலையிலயும் பிக்கப் ஆயிட்டா. இந்த அருந்ததி என்னடானா போட்டிங்கிற பயமே இல்லாம அசால்ட்டா ஆடிக்கிட்டு இருக்கா. முதல் 2 சுற்றுல அருந்ததி நாட்டியாலயா வெற்றி பெற்றிருந்தாலும் 3வது சுற்றுல மாயா வெற்றி பெற்று முழு மதிப்பெண்கள் எடுத்ததுல அருந்ததி நாட்டியாலயா 32 மதிப்பெண்களும் நடராஜா நாட்டிய பள்ளி 33 மதிப்பெண்களும் பெற்று ஒரு புள்ளியில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. தி வின்னர் இஸ் நடராஜா நாட்டிய பள்ளி. ரன்னர் அப் அருந்ததி நாட்டியாலயா. ரொம்ப அற்புதமா ஆடின மாயா. தேங்க் யூ மேம். உங்க நாட்டியத்துல கடவுளோட அர்ப்பணிப்பு இருந்துச்சு. நாட்டியங்கிறது கடவுளுக்கான ஒரு கலை, ஒரு தெய்வீக தன்மையுடைய கலை. அதே தெய்வீக தன்மையோட கொடுத்தீங்க. நீங்க கடைசியா முத்திரை பிடிச்சதும் இந்த அரங்கமே அதிரும்படியா கரகோஷங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுவே இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிடுச்சு. அருந்ததி, உங்களோட நாட்டியமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம ஆடினீங்க. என்ன அருந்ததி, ரன்னர் அப் கப்ப கூட வாங்காம இப்படி சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடுற? ஆமா, நாங்க தோத்துட்டா டான்ஸ் கிளாஸை இழுத்து மூடணும்னு சொல்லியிருந்த. ஆனா இப்போ நீ தோத்துட்டியே. மேடம் என்ன பண்ண போறீங்க? அடவிடுச்சீனு. அருந்ததி, எனக்கு ஒன்னும் உன்னை ஜெயிச்சு உன் டான்ஸ் கிளாஸ மூடணும்னு ஆசையோ வெறியோ கிடையாது. நீ என் பெரியப்பாவை சேண்டுன அந்த கோவத்துலதான் போட்டியில கலந்துக்கிற முடிவையே நான் எடுத்தேன். என் பெரியப்பாவோட கௌரவத்தை காப்பாத்தணும், அவர் அசிங்கப்பட்டதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அர்ப்பணிப்போட ஆடினேன். நான் ஜெயிச்சிட்டேன். இருந்தாலும் நமக்குள்ள இந்த பகையோ ஈகோவோ எதுவும் வேண்டாம். நாம கலைய சொல்லித்தர கலைஞர்கள். நாம சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல.
நான் எப்படி என்னோட டான்ஸ் ஸ்கூலை தொடர்ந்து நடத்த போறேனோ அந்த மாதிரி தான் நீயும் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். நீ டான்ஸ் கிளாஸ மூட வேண்டாம், தொடர்ந்து நடத்து. என்னடி ஜெயிச்சிட்டோங்கிற மமதையில எனக்கு பிச்சை போடுறியா? இங்க பாரு, மரியாதை கொடுத்து ஒழுங்கா மரியாதை வாங்கிக்கணும். இந்த போடி வாடின்லாம் பேசினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். என்ன வாடா நல்லவனே, மாயாவுக்கு ஒண்ணுனா அப்படி துள்ளி குதிச்சு வந்துருவியோ? மாயாவோட புருஷன்னா நான் வராம வேற யாரு வருவா? உங்களுக்கு இந்த மாதிரி லவ் எல்லாம் புரியாது மேடம். ஏய் மாயா, இந்த தோல்வியை நான் மறக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுப்பேன். தயாரா இருந்துக்கோ. மாயா, சவால் விட்டது அவதானே. இதையே சாக்கா வச்சு அவ டான்ஸ் ஸ்கூல மூட வச்சிருக்கணும் மாயா. சீனு, அவதான் நம்மள பகையாளியா பாக்குறா. நாம எதுக்காக அப்படி பார்க்கணும்? அப்புறம் அவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் சொல்லு? நாட்டியங்கிறது ஒரு கலை, அத 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க ஸ்கூல்ல நான் எழுத்து மூடினா நான் அந்த கலைக்கு செய்யற துரோகம் செய்யணும். உன்னோட நல்ல மனசு எனக்கு வராதுப்பா. என்ன சீனு, நீ வேற நான் வேறயா? மாயா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன்ன மாதிரிலாம் யாராலையும் யோசிக்க கூட முடியாது மாயா. சீனு, ஏற்கனவே கால் ரொம்ப வலிக்குது, இதுல கோல்டு புடிச்சது அவ்வளவுதான். சரி வா போலாம். வா மாயா வா. என் ராசாத்தி, நினைச்சத சாதிச்சிட்டம்மா. என் பிள்ளைக்கு வந்த அவமானத்தை உன் ரத்தத்தால தொடச்சு எரிஞ்சிட்ட. அத்த, என் மருமக என்ன சும்மாவா? அத்த, மாயாவுக்கு இருக்கிற மன உறுதி வேற யாருக்குமே வராது. பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒத்த கால்ல நிப்பாங்கன்னு சொல்லித்தான் நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு மச்சானுக்காக என் மருமக ஒத்த கால்ல நின்னு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்களேன். இது என்னோட வெற்றி மட்டும் இல்ல, இதுல உங்க எல்லாருடைய உழைப்பும் இருக்கு. ஆ. நான் எழுந்து நிக்க, ஓட, ஆட நீங்க எல்லாரும் எனக்கு கை கொடுத்திருக்கீங்க, வார்த்தையால நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பெரியம்மா கடைசி நேரத்துல அந்த காவியாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து போட்டிக்கு தயார்படுத்தினாங்க. ஏகலைவன் மாதிரி பெரியம்மா அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தத பார்த்தே டான்ஸ் கத்துக்கிட்டு இன்னைக்கு போட்டியில எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது நம்ம அப்புதான். அவனுக்கு தான் இந்த கப்பு போகணும்.